सीतापदे सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदे हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய அந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். கதை இது 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அதாவது ஒருத்தன் ஒரு வாலிபமான பையன் ஒரு பெண்ணை உண்மையாக நேசித்த போது அவளிடத்துல ரொம்ப மனசு அர்ப்பணித்தான். ரொம்ப மனதை அர்ப்பணித்து அவள் எங்கே போனாலும் பின்னாடியே போனது, அவளிடத்துல பேசுறது. அவள் வந்துட்டாவே என்னமோ சூரியன் உதயமான மாதிரி அவ்வளோ சந்தோஷம். அவளை பார்க்காம அவனால் இருக்க முடியல. ரொம்ப அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என்று அவள் எங்கே போனாலும் கூடவே போகிறது, எங்கே போனாலும் அவளை போய் பார்க்குறது, வீட்டுக்கிட்டே போய் பார்க்குறது. இப்படி ஒரு பைத்தியம் மாதிரி அந்த பெண்ணிடத்தில் அதிகமாக காதல் கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவளை தனியே சந்தித்து தன்னுடைய காதலையும் வெளிப்படுத்தினான். அவளும் சரி என்று சொல்லிவிட்டாள். ஆனால் அவள் அலைய விட்டாள். அவளே சில இது இல்லை. முதல்ல ஒரு தடவை சொல்லும்போது அவன் காதலை வெளிப்படுத்தும் போது அவள் மறுத்து விட்டாள். அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி மறுத்துட்டா. அவளும் ரொம்ப அலைய விட்டா. நான் கதையை சுருக்கமாக சொல்கிறதுக்காக சொல்கிறேனே தவிர நடந்த விஷயம் மொத்தமே சொல்ல முடியாது. அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இவனை பார்த்தா அவளுக்கும் பிடிச்சா கூட ரொம்ப அலைய விட்டா. இவன் என்ன பண்ணா, எப்போ பார்ப்போம் ஏங்குவான். அந்த சமயம் பார்த்து அவன் என்ன பண்ணா, அவள் வேற ஒரு வேற ஒரு இடத்துல தினமும் ஒரு இடத்துக்கு போவான். அந்த இடத்துக்கு போகிறது தினமும் அந்த இடத்துல போகிறது ஒரு முக்கியமான விஷயமா போவான். அதாவது உத்தியோகத்துக்கு தான், வேலை விஷயமாக தான் போவான். தினமும் போவான். போன உடனே அப்போது என்ன பண்ணுவான், இப்போது இவன் நிற்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவள் வேறு வழியில் அந்த வேணுமுன்னே அந்த ஆணை அலைய விடுவதற்காக வேணுமுன்னே வேறு வழியில் போகிறது, இல்லை டக்குன்னு அந்த பக்கம் கும்பலோடு போயிடுது, இல்லை வண்டிக்கு பின்னாடி போயிடுது. அப்படி அவன் இவன் கண்ணுக்கு தென்படாமல் போகிறதுக்கு என்னென்ன ட்ரை பண்ணுவாளோ அதெல்லாம் ட்ரை பண்ணுவாள், அலைய விடுவாள். அதுக்கப்புறமா பார்த்தா வரும்பொழுது பார்த்தா சாயங்காலம் தானே வேலை முடித்து வருவாங்க. இப்போ வேலை முடித்து வருவோம் பார்த்தா கடைசியில் பார்த்தா டக்குன்னு எப்போ பார்த்தா சீக்கிரமாக வந்துடுவான். இது மாதிரி எப்படியா அலைகழிச்சா ரொம்ப லேட்டாக வர்றது, இது மாதிரிலாம் அலைகழிச்சா முதல்லனா அந்த அந்த ஆண் அந்த காதலன் அவன் என்னன்னா அந்த பெண்ணை பார்க்கணுன்னு ஆசைப்படுற அந்த டைமுக்கு வர மாட்டான். வேணும்னே மாற்றி வருவான். ஏன்னா இவனை அலைகழிக்கணுன்றதுக்காகவே அது மாதிரிலாம் ஏதோ ஒன்று சொல்லி ஒன்று சீக்கிரம் வந்துடுவா, இல்லை ரொம்ப லேட்டாக வருவா. அது மாதிரிலாம் அவளுக்கு சில தோழிகள்லாம் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து இது பண்ணலாம். இவனை பார்த்தா இவன் பேச வரும்போது, அதாவது இவனை தூரில் பார்த்தா சிரிக்கிறது, இது பண்ணுறது, கிண்டல் அடிக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கிட்ட பார்த்தா நான் முறைப்பாக பேசுவாங்க. தூரம் பார்த்தா நல்லா சிரிக்க நம்மளை அதாவது இப்போ நம்மளை பார்த்தா ஒருத்தர் பார்த்து தூரம் பார்த்தா சிரிக்கிற மாதிரி தெரியலையா, அப்போ கிட்ட பார்த்தா முறைப்பாங்க இல்லையா சில பேர், நம்ம பார்த்துருப்போம் அதுமாரிலாம். அதுமாரி தூரம் பார்த்தா இவனை பார்த்து சிரிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது எல்லாம் பண்ணுறது.
அப்புறமா கிட்ட வந்து பார்த்தா கிட்ட வந்து சரியாக பேசுறதில்ல. உடனே முறப்பா போகிறது. என்ன அப்படின்ட்டு. எதனாலும் பேச வந்தால் என்ன எனக்கு இல்லை இல்லை வேலை இருக்குது, இங்கே யாருன்னா பார்த்துருவாங்க, இங்கெல்லாம் பேசாதீங்க, இங்கெல்லாம் யாருன்னா பார்த்துருவாங்க, நான் இங்கெல்லாம் பேசாதீங்க தயவுசெய்து, யாருன்னா தப்பாக நினைப்பாங்க, எங்கள் வீட்டிலலாம் போய் சொல்லுவாங்க, அதெல்லாம் இங்கே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுவா. சொல்லி தட்டி கழிச்சிடுவான். சரி இன்னும் இவன் என்ன பண்ணுவோம், கம்முன்னு போயிடும். சரி நம்மளுக்கு கோவமாக இருக்கா போல இருக்குது அப்படின்னு. உண்மையில் கோவம் இல்லை, அது அழகழிக்க விடுறது வேணுமுன்னே. அந்த பெண்ணானவள் வேணுமுன்னே அழகழிக்க விடுறா. ஆனால் அப்புறம் பார்த்தா ஒரு நாள் என்ன பண்ணுவான், அவங்க வீட்டு பக்கத்துலேயே தான் இவனுக்கு ஒரு இவனுக்கு ஒரு ஒரு கடை இருக்குது, ஒரு கடை ஒன்று இருக்குது, சொந்த கடை தான் அது. அந்த கடையை வாடகை விட்டுருந்தாங்க. அப்போ வாடகை ஏற்கனவே இருந்தவங்க காலி பண்ணி போயிட்டாங்க. சரி அப்புறமா இப்போ காலியாக தானே இருக்குன்னு சொல்லி போய் அங்கே உட்காந்து அந்த பெண்ணு நோட்டம் விடுறது. அப்போ நோட்டம் விடும்போது அப்போ அந்த பெண்ணை வந்து என்ன பண்ணுவோம், யாரோ ஒரு பையனை கூப்பிட்டு வச்சுன்னு, நான் ரொம்ப வேணுமுன்னே இது போல் சொல்கிறது, நான் ரொம்ப அழகாக இருக்கேன், ஏன் இது போல் நம்ம பின்னாடி சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லி வேணுமுன்னே பேசுறது. அப்படி இவன் என்ன பண்ணால் சரின்ட்டு தூரத்தில் அவங்க வீட்டில் யாரும் அவங்க அம்மா இருப்பாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் தான் இது போலலாம் பேசுவாள். வேணுமுன்னே பேசுறது விருப்பம் இருக்குது, ஆனால் விருப்பம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. அப்போ அந்த பையன்களை பேசுறது, இது பண்ணி பேசுறது, இது மாதிரிலாம் ஏதோ ஒன்று இப்படி பல விதமாக வேணுமுன்னே ஆசையை தூண்டி விடுறது, ஆனாலும் வந்து ஆசை இல்லாத மாதிரி நடிக்கிறது. இப்படிலாம் பல விதமாக பேசுறது, மறைமுகமாக பேசுறது, சிரிக்கிறது எல்லாம் பண்ணுறது. ஆனால் பார்த்தா நான் கிட்ட போனால் முறைக்கிறது. இது மாதிரியே காலம் போச்சுன்னா அப்போ தான் நடுவில் இது போல் இப்படி அலைய கழிச்ச பிறகு தான் அப்புறமா ஒரு நாள் இவன் துணிஞ்சு போய் கேட்கும்போது அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி, எது இருந்தாலும் எங்கள் அம்மாவில் பேசிங்க, எல்லாம் அவங்களும் பேசிங்க, இவங்களும் பேசிங்க, அப்படி இப்படின்னு பெரியவங்களும் பேசிங்க அப்படின்லாம் சொன்ன உடனே கட்சியில் இப்படிலாம் பல நாள் அலைக்கழிக்க விட்டு கடைசியில் ஒரு நாள் இவன் துணிஞ்சு தனிமையில் போகும்போது தன்னுடைய காதலை வெளிப்படுத்த உடனே அவன் சரின்னு சொல்லிட்டான், காதலை சரின்னு சொல்லிட்டான். சரிண்ணா கண்டிப்பாக இல்லை அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு நான் ஃபஸ்ட்டு, அப்புறமா இல்லை நீ சொன்னதான் நான் போவேன் அப்படி இப்படின்னு ஏதோ பிடிவாதம் பண்ணி நீ சொல்லலாம், நான் உயிர் வாழ மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி அந்த பெண்ணை கரெக்ட் பண்ணிட்டான். அப்படி தான் சொல்லணும். அந்த பெண்ணை வந்து அவன் காதலிச்சிட்டான். எப்படியோ கெஞ்சி கூத்தாடி என்னவோ பின்னாடி சுற்றி ஏதோ அவளை பேசி பலவந்தப்படுத்தி எப்படியோ ஒன்று ஆக மொத்தம் அவன் மனசு அவளுக்கும் விருப்பம் இருக்குது, ஆனால் வந்து விருப்பம் இல்லாமல் மாதிரி நடிக்கிறது, வெளிப்புறமாக முறைக்கிறது, இது பண்ணுறது. ஆனால் பின்னாடி பார்த்தா இவன் முன்னாடி போகிறானா பின்னாடி வந்து என்னன்னா தன்னுடைய தோழிமார்களுக்கு சொல்லி சிரிக்கிறது, இது போல் அப்படி இப்படின்னு இவனுக்கு ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிக்கிறது. திரும்பி பார்த்து அவன் கிட்ட வரும்போது முறைக்கிறது, தூரம் வந்து பார்த்தா சிரிக்கிறது. இது மாதிரியே காலம் போச்சு. அப்போ அவங்க மாமா பையன் ஒரு சின்ன பையன் ஒருத்தர், அந்த சின்ன பையனை வச்சு இவன் கமெண்ட்ஸ் அடிக்கிறது. இது மாதிரிலாம் அந்த கடையாண்ட இவன் போனான்னா அந்த பெண்ணானவள் கமெண்ட்ஸ் அடிக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணுவான். ஆனால் இவனுக்கு புரியுது. அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் இவன் நேரடியாக போய் சொன்னான் தன் காதலை. ஓகே சொல்லிட்டான். ஓகே சொன்னோடனே இவனுக்கு சொல்லவும் அவள் காதலுக்கு ஓகே சொன்ன உடனே இவனுக்கு சொல்ல முடியாது, தாங்க முடியாத சந்தோஷம். அந்த குதூகலம் தெரியும், என்ன பண்ணுறதுனே தெரில. இவனுக்கு அப்படியே குதிக்கிறான், ஆடுறான், பாடுறான், கோயிலுக்கு போகிறான், சாமி கும்பிட்றான், எல்லாம் பண்ணுறான். இப்படி அவன் காதலுக்கு ஓகே சொன்னதுனால நான் அவனை காதலிக்கிறேன்னு வாய் திறந்து சொல்லு அப்படின்னு சொன்னேன். கேட்டுக்கிறான், ஓகேன்னு சொல்லிடுறான். ஓகேன்னு சொன்ன உடனே இவனுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம், தாங்க முடியாத குதூகலம். உடனே என்ன பண்ணுறான், போய் சாமியெல்லாம் கும்பிட்றான். ஒரே சந்தோஷம், எல்லாருக்கும் வந்து என்ன ஸ்வீட்ஸு கொடுக்குறது அது இதுன்னு ஒரே சந்தோஷமாக கொண்டாடுறான். இப்படி காலம் தள்ளும் போது அது பிறகு என்ன பண்ணும், உங்களுக்கு பேசணுமே என்ன. அப்போ சொல்கிறான், கண்டிப்பாக நான் உன்னை காதலிக்கிறது உண்மை தான், ஆனால் உங்கள் அப்பா அம்மா இட்டுன்னு வந்து என்னை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் முறை. உனக்கு என்ன உனக்கு என்ன உன் கூட சேர்ந்து ஊராக சுற்றணுமா அப்படின்னு இப்படியே சொன்னான் அந்த பொண்ணு. உன் கூட ஊராக சுற்றினா தான் காதலா, ஏன் கல்யாணம் பண்ணிட்டு போது கூட லவ் பண்ணலாம், அதனால் உங்கள் அப்பா அம்மா கேட்டு அதுவும் எனக்கு அவளுக்கு 2 அக்கா இருக்காங்க, அந்த 2 அக்கா கல்யாணம் பண்ண பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவள் சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, நான் சீக்கிரமாக நான் கல்யாணம் பண்ணி போனேன். அப்போ உங்கள் அம்மா அப்பாக்களுக்கு உங்கள் அம்மா அப்பா இட்டுன்னு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. இல்லை உங்களை நான் தனியாக பேச வேண்டியது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடு போயிட்டான். இங்கெல்லாம் ரோட்லலாம் பேசாதீங்க, எல்லாம் வழியில் பார்த்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க, தயவுசெய்து இங்கெல்லாம் பேசாதீங்க, இங்கெல்லாம் என்னை இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணினே இருந்தான். சரி அப்போ நான் சொல்கிறதையாவது செய்யன்னு சொன்னால்
அவள் ஒரு ட்ரெஸ் இருக்குது. அந்த அவளுக்கு இவனுக்கு வந்து என்னென்னா இவனுக்கு ஆஃப் சாரின்னா ரொம்ப பிடிக்கும். ஆஃப் சாரி தாவணின்னா ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து ஒரு வெகுளித்தனமாக இருக்கும். ஆனால் நடந்த விஷயம். அவள் ஒரு ஆஃப் சாரி இருக்குது. அந்த ஆஃப் சாரி வந்து நான் இந்த கலரில் போட்டுன்னு சொன்னேன். அப்போது இவனே எப்பவும் சுடிதார் போட்டுன்னு வரான், சரி போல் ஆஃப் சாரி போட்டுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். கேட்டவுடனே என்ன பண்ண மறுநாள் ஆஃப் சாரி போட்டுன்னு வந்தான். ஆனால் இவன் சொன்ன கலரில் போட்டுன்னு வரல, வேறு ஏதோ கலரில் போட்டுன்னு வந்தான். வேற ஒரு கலரில் போட்டிருந்தா அவங்களே இருக்கிறதானே போட்டு வர முடியும். இவன் சொன்ன கலரில் எப்படி போட்டு வர முடியும்? ஆனால் இவன் அது சொன்ன கலர் வந்து என்னென்னா இருக்குது, அது கலர் ஏதோ ஒரு இது. அதுதான் உடனே இவன் என்ன பண்ணான், போய் நான் சொன்ன கலரில் நான் இந்த கலரில் போட்டுன்னு சொன்னேன். சரி நீ அந்த கலரில் போடுறேன். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? சும்மா தொல்லை பண்ணாதீங்க. நான் உங்களுக்காகலாம் போடல. உங்களுக்காக போடலன்னு சொல்ல, அவனுக்காக தான் போட்டா. எப்போவும் சுடிதாரில் வரல, ஆஃப் சாரியில் ஒரு தடவை பார்த்துருக்கான், ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் ஆஃப் சாரிலே வா அப்படின்னு சொல்லி ஆஃப் சாரிலே வந்திருக்கா. ஆஃப் சாரி போட்டுன்னு வந்திருக்கா, இது பண்ணியிருக்கான். அப்புறமா என்ன பண்ணிட்டான், இவ சும்மா ரொம்ப தொல்லை பண்ணுறீங்க நீங்கள். நான் உங்கள் சித்திகள், அவங்க சித்தி வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க. அவர் இருக்கார், அவருடைய சித்தி வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறவங்க. அந்த நபர் கூட ஒர்க் பண்ணுறவங்க, சாரி அந்த பெண் கூட ஒர்க் பண்ணுறவங்க, அந்த பெண் கூட வேலை செய்கிறவங்க. ஆனால் இவன் என்ன பண்ணால் உடனே போய் அவங்க சித்திகளை போய் அவன் என்ன பண்ணால் உடனே இது போல் வந்து எங்கே போனாலும் பின்னாடியே வராரு, ரொம்ப தொல்லை பண்ணுறாரு, கூட ஊராக சுற்றணுமா, ரொம்ப தொல்லை பண்ணுறாரு. இது மாதிரி வந்து நான் அக்காக்கான் தான் பேசுவேன் அந்த பெண்ணானவள் அக்காக்கான் தான் பேசுவான். இவருடைய சித்தி, இந்த காதலன் இருக்கானே இவருடைய சித்தி, அது அவங்க போய் நான் அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வேலைக்கு போகிறவ நேராக போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி, இது போல் எங்கே போனாலும் பின்னாடியே வர இருக்கா, இது போல் கல்யாணம் பண்ணியிருந்தேன், அவங்க அப்பா அம்மா இட்டுன்னு வந்து உண்மையிலே கல்யாணம் பண்ணிடணும்னு நினச்சேன். அவங்க அப்பா அம்மா இட்டுன்னு வந்து கல்யாணம் பண்ணி வந்தானுக்கா, ஏன்க்கா இது போல் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லுக்கா அப்படின்ட்டு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, சொல்லி பார்த்தாங்க. இது போல் சொல்ல பார்த்தோன்னே சரி, இல்லை இது எனக்கு என்னவோ விருப்பமே இல்லாத மாதிரி இப்போ நான் வந்து போல் சொல்கிறேன். ஆமாங்க்கா எனக்கு விருப்பமே இல்லைக்கா, சும்மா வந்து தொல்லை பண்ணுறாரு அப்படின்னு, அதான் அப்படி சொல்லிட்டா ஆகும். அந்த பெண்ணானவள் அப்படியே சொல்லிட்டா, எனக்கு விருப்பமே இல்லை, அதெல்லாம் இல்லைக்கா, இவர் தொல்லை பண்ணாருக்கா. அதான் அப்புறமா வந்து நான் பண்ணேன் ஒரு தடவை, இல்லை விருப்பமே இல்லை அப்படின்னு அவள் சொன்னாவோ. அப்போ இவன் என்ன சொல்கிறான், இவர் உண்மையிலேயே விருப்பம் இல்லையா அப்படின்ட்டு கேட்டோன்னே, அப்படி இல்லை, நீங்கள் உங்கள் அப்பா அம்மா எடுத்துன்னு வந்து கல்யாணம் பண்ணிங்க, நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொன்னாவோ. சரி, நான் அப்போ எனக்கு லவ் பண்ணலையா அப்படின்னு கேட்டார். லவ் பண்ணலையா கேட்டவொடனே அவர் என்ன சொன்னால், தயங்கி இல்லை அதெல்லாம் நான் அப்படிலாம் சொல்லலை, நீ லவ் பண்ண சொல்லையா, நீ காதலிக்கணும்னு சொல்ல ஐயோ அப்படிலாம் சொல்லக்கான்னு போய் சொன்னான். சம்மதிக்க வச்சது காதலிக்கிறதுன்னு சொன்னது, அப்புறமா வந்து இதெல்லாம் தனிமையில் நிறைய சில விஷயம்லாம் பேசியிருக்கான். அதெல்லாம் வந்து உன் கூட போகிற சுற்றினா தானே, ஏன் இல்லை உன்னை பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அது பண்ண பாரு, உன்னை யார் வேணான்னு சொன்னேன், பார்க்கறதோடு நிறுத்திக்கோ, சும்மா எதுக்கு வந்து இது பண்ணலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க போகிற இடத்துலலாம் நீங்கள் வந்து வந்தீங்கன்னா எனக்கு அவமானமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான். நியாயமாக தான் சொல்லியிருக்கான். ஆனால் அழகழிச்சிட்டு அப்புறமா சரி காதல்னு அதெல்லாம் அப்புறமா அவங்க அக்காக்களை சொல்லியிருக்கான், 2வது அக்காக்களை சொல்லியிருக்கான், நான் அவர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அவள் சொல்லியிருக்கான். அப்போ அவங்க அக்கா வந்து இந்த காதலங்களை சொல்லியிருக்கா, உங்களை தவிர வேறு யாரும் கல்யாணம் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க எங்கள் அம்மா, அது மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்கா. யார், அந்த பெண்ணுடைய அவங்க பெண்ணுடைய அவங்க அக்கா சொல்லியிருக்கா. யாருகளை, இவங்களை, இந்த காதலங்கிட்ட சொல்லியிருக்கா. இவன் என்ன பண்ணா, இந்த பையன் சரின்னு இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ என்னென்னா ரொம்ப கூச்ச சுபாவம் இல்லையா. இப்போது இவனுடைய சித்திக்கு எதிர்க்கு வந்து நான் காதலிச்சேன்னு சொன்னேன் அப்படின்னு எப்படி ஒத்துக்க முடியாததுனால, இல்லை நான் சொல்லலைன்னு, உண்மையாக காதலிக்கிறேன்னு சொல்லியாண்ணே, இல்லை சொல்லலைன்னு. அப்போ இவனுக்கு கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்து அந்த பெண்ணை அடிச்சிட்டான், தவடியில் அடிச்சிட்ட உடனே அப்போ என்ன பண்ணால்,
அப்படியே அவள் அழுதுட்டா. அடித்த உடனே அழுதுட்ட உடனே, ஏன் இது போல் பொய் சொல்கிற? என்னை காதலிக்கிறேன்னு சொன்னதே உண்மையாக இல்லையா? என்னை லவ் பண்ணுறேன்னு உங்கள் ஃப்ரெண்டுகள் சொல்லிக்கிற, உங்கள் அக்காக்களை சொல்லிக்கிற, எல்லாமே சொல்லி ஏன் பொய் சொல்கிற அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா, ஆமாங்க்கா சொன்னேன், ஆனால் அதுக்காக அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக அடிக்கணுமா அப்படின்ட்டு கோச்சின்ட்டான். அப்புறமா இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, முதல் வெளியே போடான்ட்டு அவங்க சித்தி வந்து, அந்த பையனுடைய சித்தி வெளியே போடான்னு சொல்லிட்டு அவங்க துரத்திட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு என் பாட்டு வெளியே வந்துட்டான். அப்புறமா ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. அவங்க அம்மா வந்து சண்டை, அந்த பெண்ணுடைய அம்மா வந்து சண்டை போட இதுவாக, அது பிரச்சனையாகி இது பிரச்சனையாகி அப்படியே ஆகிடுத்தோடனே அப்புறமா அந்த பெண் வந்து அவங்க அம்மா வந்து இந்த பையனுடைய அம்மா அப்பாக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இது போல் என் பொண்ணை வந்து அடிச்சிட்டான், பெண்ணு வந்து விரும்பலைன்னு சொல்லி விரும்பலைன்றதுனால அடிச்சிட்டான் அப்படின்ட்டு போய் சொல்லிட்டாங்க அவங்க. இவன் விரும்பினா உண்மையிலே காதலிச்சா, இவன் கேட்ட மாதிரிலாம் அவள் ட்ரெஸ்ஸு பண்ணால் எல்லாம் உண்மை தான். நான் சொன்ன ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் தாவணி ஆஃப் சாரி மட்டும். ஆனால் மற்றதெல்லாம் கூட இவனுக்கு பிரியமானதை அவள் செய்வாள். அந்தளவுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கா, ஆனால் வெளியே காண்பிச்சிக்க மாட்டான். அப்படி இருந்தான். ஆனால் இவன் தொல்லை பண்ணி தான் அவள் காதலை ஒத்துக்க வச்சான். இருந்தாலும் அவன் உண்மையாக நேசிச்சது உண்மை, அது மறுக்க முடியாது. அது இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்துட்டான் 4 பேர் முன்னாடி. அப்புறம் சொன்னேன், எனக்கு என்ன லவ் பண்ண சொன்னேன். ஆமாம். அப்புறமா ஒத்துக்கிறேன். அடி வாங்கின பிறகு அப்புறமா ஆமாம் நான் சொன்னேன் ஒத்துக்கிறேன். அது பிறகு அவங்க அம்மாலாம் வந்தாங்க, பெரிய பிரச்சனை வந்தாங்க. அப்புறமா இவன் என்ன பண்ணால் சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அவளை பார்க்காம இருந்தான். பார்க்காம இருந்த உடனே மறுபடியும் தனிமையில் போய் சந்தித்த உடனே இல்லை அதுக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க. அவனை கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு, எங்கள் அம்மா அந்த பையனுடைய அவங்க அம்மா அப்பா வந்து என்னென்னா இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கலை. அவனை கேட்டிருக்கான், சரி அம்மா நான் இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, இந்த பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவன் கேட்டுக்கிறான். கேட்ட பிறகு கூட அவங்க அம்மா அப்பா சம்மதிக்கலை, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு. அந்த பெண்ணை அவன் தொட்டது கூட கிடையாது. காதலிச்சாங்களே தவிர அவளோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சானே தவிர, பேசியிருக்கான், நல்லா பழகியிருக்கான், நல்லா பேசியிருக்கான், சந்தோஷமாக அதெல்லாம் உண்டு. ஆனால் தொட்டதெல்லாம் கிடையாது. அந்த பெண்ணை சும்மா இப்படி சீர்னது கூட கிடையாது, விரல் கூட பட்டது கிடையாது. அப்படி தான் அந்த பெண்ணோட பழகியிருக்கான். ரீசெண்டாக தான் லவ் பண்ணியிருக்கான். கடைசியில் என்னென்னா அந்த பையனால் மறக்க முடியல அந்த பெண்ணை. அப்புறம் பார்த்தா அவங்க அப்பா அம்மாவும் ஒத்துக்கலை, இந்த பையனுடைய அப்பா அம்மாவும் ஒத்துக்கலை. இவன் என்ன பண்ணுறான்னா உடனே இவன் என்ன பண்ணியிருக்கான், அவங்க சித்தப்பாக்களை போய் சொல்லியிருக்கான். அவங்க சித்தப்பாக்களை போய் சொல்லிக்கிட்டோடனே அவங்க வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க. பொண்ணு கேட்டு அந்த பெண்ணை கேட்டோடனே இல்லை அவங்க அப்பா அம்மா வந்தால் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க அம்மா, அந்த பெண்ணுடைய அம்மா சொல்லிட்டா. அவங்க அப்பா அம்மா வந்தால் தான் கொடுப்பேன், நான் நீங்களாம் வந்தால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமா அந்த சித்தப்பா, அந்த பையனுடைய சித்தப்பாலாம் கேட்டிருக்காங்க, பொண்ணு கொடுக்கல. அவங்க அப்பா அம்மா சம்மதிக்கலை. இப்படி காலம் போச்சு. காலம் போனோடனே இவளை இப்போ பார்க்கவும் முடியல, இது பண்ண முடியல. இந்த அடித்தவொடனே அந்த பெண்ணை அடிச்சிட்டான் இல்லையா, அடித்தவொடனே உரிமை அதிகமாக எடுத்துனாங்க. அவங்க உரிமை அதிகமாக எடுத்தோன்னே நீ கல்யாணம் பண்ணி இவனை தனியாக கூப்பிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தான் சொல்லு, வேறு விதத்தில் கல்யாணம் பண்ணலாம். வேறு விதம் என்ன, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது. அந்த பெண்ணு நான் சொல்கிறேன், அக்கா அவங்க அக்கா, அந்த பெண்ணுடைய பெரிய அக்கா என்ன பண்ணுறேன், என் பெண் அவங்க வந்து தனியாக ஒரு கூட்டம் கூட்டிட்டு அந்த பெண்ணு வீட்டில் கூட்டம் கூட்டிகிட்டு என்ன பண்ணாங்க, இவனை தனியாக கூப்பிட்டு இது மாதிரி நீ வந்து ஆமாம் நான் உன்னை பார்த்து எப்போ சிரித்தேன், நீ என்னை சிரிச்சிருக்கா, என்னை பற்றி பேசியிருக்கா, என்னை கமெண்ட்ஸ் அடிச்சிருக்கா, கிண்டல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்களாமே மற்றவங்கள, நான் எப்போ உங்களை பார்த்து சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். அந்த பெண்ணு, அந்த அடி வாங்கின பெண்ணு. அந்த பெண்ணு வந்து சரி இவன் பேர் வந்து நான் ஏன்னு வச்சிங்களேன், அந்த பெண்ணு பேர் பீன்னு வச்சிங்களேன். அந்த பீன்ற பெண்ணு, இந்த ஏன்ற பையன் என்ன பண்ணா அப்படி சொன்னால் தான் கரெக்டாக. அப்போ அந்த பெண் வந்து சொல்கிறா, நான் எப்போ உங்களை வாசித்தேன் எப்படி சொல்கிறேன் அப்படிலாம் நீ மற்றவங்கள சொல்லியிருக்கீங்களா? ஆமாம் என்னை காதலிச்சிருக்கா, உண்மைதானே. ஆமாம் நீ பலவந்தப்பட்டு நான் காதலை சொன்னேன், இல்லை அப்படின்னு நான் சொல்லிட மாட்டேன். அப்படின்னா யார் கேட்டாலும், யார் பலவந்தப்பத்தினாலும் நீ சொல்லுவியா நான் காதலிக்கிறேன்னு சொல்லுவியா? அது எப்படி சொல்லுவேன் தெரியுதில்ல. அப்போ சொன்னது உண்மைதான். ஏன் பொய் சொல்கிறேன், நிறைய பொய் சொல்கிறேன், ஏன் உன் மனசில் காதலை மறைக்கிற, பொய் நான் அப்படிலாம் இல்லை.
என்னை பார்த்து நீ சிரிச்சதே கிடையாதா? சிரிச்சதில்ல, பேசுனது கிடையாதுன்னா. இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் போய் பண்ணேன். ஆனால் நீ தொல்லை பண்ணதால அப்படி எப்படியும் மழி பேசினான். நீ தொல்லை பண்ணதால அப்படி நான் சிரித்தேன், பேசினேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு தெளிவான பேச்சு இல்லை. அப்புறம் நான் சொன்னேன், சரி இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வற்புறுத்தினாங்க. இந்த 4 பேர் ஆட்கள்லாம் கூட்டி வச்சு பேசினாங்க. என்னை சாரி, அந்த பையனை மிரட்டினாங்க. அந்த ஏன்ற காதலனை மிரட்டினாங்க. இப்போ கல்யாணம் பண்ணிக்கோ, எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் வச்சு எழுதி கொடுக்கலாம் சொல்லிக்கிறாங்க. என்னென்ன பண்ணாங்க. அவன் அதுக்கெல்லாம் பயப்படல, அசரல. மிரட்டிலாம் எனக்கு கல்யாணம் பண்ணி நீ எத்தனை பேர்னா வாங்க, நான் அதுக்கெல்லாம் அவன் என்ன சொல்கிறான், நான் அதுக்கெல்லாம் வசப்பட மாட்டேன், உங்களால் முடிஞ்சதை பார்த்துங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா அம்மா சம்மதம் இல்லை, அதனால் என்ன இது வந்து என்னன்னா நிமிஷத்துக்கு போய் சொல்கிறாவோ. ஃபஸ்ட்டு போய் சொன்னால் அடிச்சிட்டேன், மறுபடியும் பார்த்தா மழை நான் லவ் பண்ணல, சும்மா தொல்லை பண்ணதால் தான் அப்படி பண்ணேன், அப்படிலாம் சும்மா ஏதோ போய் சொல்கிறேன். சரி ஓகே, இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, உண்மையை பேசுகிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், பொய் சொல்கிற பொண்ணு எனக்கு புரியாது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று மழுப்பிட்டோடனே அப்போ அந்த அவங்க அக்கா சொல்லியிருக்கா, அப்போது நீ என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க மாட்டியான்னு. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா, இல்லை எங்கள் வீட்டில் சம்மதிக்கலை, நான் என்ன பண்ணுறேன், கொஞ்ச நாள் போகட்டும், எப்படியா சமாதம் பற்றி ஒரு இது வரும் அப்படின்ட்டு இவன் ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறான். அப்படின்னா இனிமேல்ட்டு என் தங்கச்சி பின்னாடி சுற்றாத, இனிமேல்ட்டு என் தங்கச்சி தொல்லை பண்ணாத, அப்படி தொல்லை பண்ண மாட்டேன்னு எழுதி கொடு அப்படிலாம் அவங்க அக்கா வந்து பேப்பர் இதெல்லாம் உடனே இந்த பெண்ணை தொல்லை பண்ண. அக்கா அவர் தான் கல்யாணம் பண்ணி சம்மதி இல்லைல்ல, அப்போ இந்த எதுக்கு இது எழுதி கொடுக்குது, அது கொடுக்கலாம், தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அந்த புஸ்தகம் அந்த பேனாங்கள்லாம் தூக்கி விசிரிச்சிட்டா. யார்? அந்த பீன்ற பெண்ணு, அதான் என்னுடைய காதலி. அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா, அவர் அனுப்புக, அவர் போட்டோம், அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, விட்டுருக்கா, அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்கட்டும், இது பண்ண விட்டுருக்கா, சும்மா எதுக்கு தொல்லை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாடு அனுப்பிச்சிட்டாங்க. அவன் பாடு கம்முன்னு வந்துட்டான். வந்துட்டு மறுபடியும் தனிமையில் போய் அவளால், ஏன்னா இவன் சொல்லிட்டானே தவிர எங்கள் அப்பா அம்மா சம்மதம்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு இவன் சொல்லிட்டானே தவிர அந்த பையன், அந்த காதலன். ஆனால் மனசுக்குள்ளே மேலே ஆசை உறுத்திண்டே இருக்குது, அவளை விட்டு பிரிஞ்சிட்டுமேன்னு ஏக்கத்தோடு இருக்கான். மறுபடியும் ஒரு 4 நாள் தனியாக போகும்போது கூட போய் பேசுது. அப்போ அவன் என்ன சொல்கிறான், இன்னொரு தடவை நீ வந்து என் பின்னாடி சுத்தனா நான் உனக்கு வார்ன் பண்ணுறேன், நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவள் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். இன்னொரு தடவை என் பின்னாடி நீ சுற்றலைன்னா போலீஸ் ஸ்டேஷன் உனக்கு வார்ன் பண்ணுறேன். அது இங்கிலீஷ்லையா என்னது, ஐ வார்ன் யூ, அப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லி மறுபடியும் இப்போ பேசினேன். அத்தாட என்ன பண்ணால், என்னைய போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு. சரி, அப்போது இவனால் மறக்க முடியல, அந்த பெண்ணை பார்க்காம இருக்க முடியல. அதே சமயத்தில் வீட்டிலையும் ஒத்துக்கலை. வீட்டில் ஒத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இது பண்ணேன். அப்போது அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை அவங்க சித்திகளை சொல்லியிருக்கா, இந்த காதலனுடைய சித்திகளே சொல்லியிருக்கா. அக்கா வீணா ஆசையை வளர்த்துக்க வேண்டாம், சும்மா ரொம்ப பின்னாடி சுற்றுறாரு, ரொம்ப ஆசைப்படுறாரு, நான் ஒன்றும் சொல்லலை, அவரை நான் கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு சம்மதம், எங்கள் அம்மா சம்மதத்தோடு அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணி சொல்ல, நான் என்ன வேணான்னு சொல்கிறேன், தாராளமாக கல்யாணம் பண்ணி சொல்லு, நான் வேணாம் நான் சொல்கிறேன், நான் எங்கள் அம்மா யாருக்கு கொடுக்குறாங்களோ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாதுக்கா அப்படின்ட்டு அவங்க சித்திகளை முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது என்னென்னா, வீணாக வந்து கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு எதிர் வீட்டுக்காரெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அந்த பையனை உசுப்பேற்றி விட்டாங்க. அந்த பெண்ணு தானே உனக்கு போகணும், அந்த பெண் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் எதிர் வீட்டுக்காரெல்லாம் ரொம்ப உசுப்பேற்றி விட்டாங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்க வேணாம்னு சொல்லுக்கா, அவர் அவங்க பேச்செல்லாம் கேட்குறாரு, எனக்கு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் வேணாக்கா, நேரடியாக என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னார் அவர், எனக்கு பிடிச்சிருக்கு இல்லை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னார், நான் எதுவும் சொல்ல, எங்கள் அம்மாக்களை கேட்டுங்கன்னு சொன்னேன், அவங்க வீட்டில் வந்து பேசி என்னை கல்யாணம் பண்ணி சொல்லு, என்னக்கா நான் ஊராக சுற்றினா தானேக்கா அவரோட அப்படி இப்படின்னு சொல்லி அவள் இது பண்ணிட்டான். கடைசியில் என்னாச்சு, ஒரு விதத்தில் நியாயமாக பேசியிருக்கா, ஆனால் தன் காதலை சொல்கிறதுக்கு காதலிச்ச விஷயத்தை பொய் சொல்லியிருக்கா, அதுதான் அவனுக்கு பிடிக்கல அந்த காதலுங்க. அப்புறம் இப்படியே போச்சு காலம். அப்புறம் பார்த்தா என்னென்னா, இது மாதிரி சுத்தமாக கட் பண்ணிட்டாவோ. அப்புறமா அந்த பெண்ணை இவனால் பார்க்காம இருக்க முடியல, பேசாமல் இருக்க முடியல, போய் அவங்க வீட்டாண்டே உட்காந்துருக்கு, அந்த கடையாண்டே உட்காந்துருக்குது, பைத்தியக்கார மாதிரி வளர்றது, கத்துறது, இது பண்ணுறது, அவங்கள பேசணும் துடிக்கிறது, அவளும் அழிய விடுறது, அவள் தான் சுத்தமாக
இவன் எவ்வளோ எவ்வளோ தொங்குறானோ அவ்வளோக்கு அவ்வளோ பாராமுகமாக போகிறது, வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்லை. இவன் எவ்வளோ நேரம் காத்திருந்தாலும் வெளியே வருவான்ட்டு, ஆனால் அவள் வெளியே வர்றதில்ல. ரொம்ப அலைய விட்டா. அவன் மறுபடியும் எங்கேயோ வேலைக்கு போனான். அங்கே கிட்டவே எங்கேயோ வேலைக்கு போனான். ஏன்னா தூரம் போனால் இவன் பின்னாடி துரத்துட்டு வரான்னு சொல்லிட்டு கிட்டவே எங்கேயோ வேலைக்கு போயிருக்கான். வேலைக்கு போய் அப்புறமா அந்த பெண்ணிடத்துல பேச போயிருக்கான். ஆனால் பேச முடியல. ஆனால் வந்து இவனுக்கு அவமானமாக இருக்குது. அப்புறமா லாஸ்ட்டில் இவன் பார்த்து சொல்லிட்டான், என்னப்பா இதான் உங்களுக்கு கடைசி, இனிமேல்ட்டு உங்களை நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு சத்தியம் பண்ணிட்டான். சத்தியம் பண்ணிட்டு என்ன பண்ணால், ராமாயண புஸ்தகம் அவன் வந்து அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து ராமாயணம்லாம் நல்லா படிப்பான். அவன் ராமாயணத்தில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அந்த ராமாயண புஸ்தகத்தில் ராமர் மேலே சத்தியம் பண்ணான், ராமா நீயா அந்த பெண்ணாக வந்து எங்களை பேச வைக்க, நீ பேச வைக்கிற வரைக்கும் நான் அந்த பெண்ணுக்களை பேச மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு ராமர் மேலே சத்தியம் பண்ணால் இன்றைக்கி வரைக்கும் காப்பாற்றிருக்கான். இது சொன்னால் நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கும் வேறு ஒருத்தனோட கல்யாணம் ஆகி வச்சு இவன் நினச்சிருந்தான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் ராமர் மேலே சத்தியம் பண்ணதுனால அந்த சத்தியத்தை மீறக்கூடாதனால நடுவில் போய் பேசலை. அவன் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன், வார்ன் பண்ணுறேன், போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன் அப்படின்னு சொன்னாலே அதுக்காக பயப்படல. இவன் அதுக்காக பயப்பட மாட்டான். இவனுடைய காதில் மறைக்க முடியாது. இவன் எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவான், அந்த பெண்ணை விட மாட்டான், எப்படியாவது கல்யாணம் பண்ணி இருப்பான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இவனை அழகழிக்குது, இவன் நிம்மதி இல்லாமல் போயிட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டு பைத்தியக்கார மாதிரி புலம்புறது, இது பண்ணுறது, என்னென்னவோ பண்ணான். அப்படின்னும் போது கடைசியில் இனிமேல்ட்டு அப்போ அந்த ராமாயண புஸ்தகத்தில் ராமர் மேலே சத்தியம் பண்ணி இனிமேல் அவளாக வந்து பேசுகிறாமல் நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு உறுதி எடுத்து சத்தியம் பண்ணான். அப்புறமா என்னான்னா, பகவான் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் கிடைச்சிது. அவன் கல்யாணம் பண்ணின பிறகு தான் அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த பெண். அது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணான். இவன் வந்து இவங்க தாய் தகப்பனோட வந்து பொண்ணு கேட்பான் அப்படின்ட்டு அவன் வெயிட் பண்ணான். ஆனால் காதலை மறைச்சிட்டா. ஆனால் இவனை அலைகழிச்சு விட்டான்னா இவங்க பேச மாட்டேன்ட்டான். அது மாதிரி அப்போ இவனும் வழியில் பேசாமல் என்ன பண்ணால் ராமன் மேலே சத்தியம் பண்ணிட்டு அவளாக வந்து பேசாமல் நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு சத்தியம் பண்ணிட்டான். இப்படி காலம் போச்சுன்னா இவனால் மறக்க முடியல. அந்த பெண்ணை அப்படியே வயிறுலாம் எரியுது ஒரு மாதிரி. அவனுக்கு அது என்ன தெரியல, வயிற்றில் ஒரு எரிச்சல் உண்டாயிடுச்சு அவனுக்கு. அதுவே அவனுக்கு அல்சர் உண்டாயிடுச்சு. சாப்பிட்றதில்ல, சரியாக தூங்குறதில்ல, சரியாக சாப்பிட்றதில்ல. அந்த பெண்ணை நினச்சா ஏக்கம். அந்த பெண்ணை எப்போ பார்ப்போம், எப்போ பேசுவோம் அப்படின்ட்டு ஆசையாக இருக்குது. ஆனால் பேச முடியல. ஏன்னா ராமர் மேலே சத்தியம் பண்ணிட்டான். ராமாயணத்து மேலே சத்தியம் வந்தாலும் இவனால் அதை மீறவும் முடியல. ஆனால் அந்த பெண்ணை பார்த்தா ஆசையாக இருக்குது அப்படின்னு அவனுக்கு என்ன பண்ண, இப்படியே அந்த காதலில் பயங்கரமான அலைகழிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்போ தான் வந்து இவனுக்கு என்ன பண்ண, அந்த ராமர் மேலே தான் சத்தியம் பண்ணான். அப்போ அந்த ராமாயணத்தை படித்தான். சாரி அது சொல்ல வந்துட்டேன். என்னென்னா, அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணால், சரி மனசு நிம்மதிக்கு ஏதாவது படிக்கலாம்னு சொல்லிட்டு ராமாயணம் படிக்கலாம்னு சொல்லிட்டு ராமாயணத்தை அரண்ய காண்டத்துக்கு எடுத்த உடனே அதான் வந்தது. அவன் வந்து என்னென்னா, அந்த பெண்ணை வந்து மறக்க முடியல. லிஃப்கோ போட்ட ராமாயணம் ஸ்ரீனிவாச ஐயங்காருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவருக்கு வால்மீகி ராமாயண புஸ்தகம் கொடுத்தாலும் அந்த வால்மீகி ராமாயண புஸ்தகத்தை வச்சுருந்தான் வீட்டில். அந்த அது ராமாயணம் வந்து என்னென்னா யுத்தகாண்டம் வரையும் போட்டிருந்தாங்க, பட்டாபிஷேகம் வரைக்கும் 2 பாகமாக போட்டிருந்தாங்க. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், கிருஷ்ணந்த காண்டம், அரண்ய காண்டம் 4 பாகம். 4 காண்டத்தும் ஒரே பாகமாக. அப்புறமா சுந்தரகாண்டம், யுத்த காண்டம், இது 2 ஒரு பாகம். இவனை அலைகழிக்க வச்சு ரொம்ப அவஸ்தைப்பட வச்சதில் இவனால் அந்த பெண்ணை பார்க்காம இருக்க முடியல. ஆனால் பேசவும் முடியாது. பேசுனா அவள் பேச மாட்டா. மறுபடியும் சண்டை பிரச்சனை பெருசாகும். அவன் பிரச்சனை கூட பார்க்கல. பிரச்சனை கூட வந்துலாம் சமாளிச்சிட்டான். அந்த பெண்ணை உயிருக்கு விரும்புகிறான். எப்படியாவது அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனால் வீட்லேயும் பார்த்தா சம்மதிக்கலை. இவன் என்ன பண்ணுவான், அந்த பெண்ணிடத்தில் பைத்தியமாக இருக்கிறான். அவளை பார்க்காம இருக்க முடியல, அவள் பேசாமல் இருக்க முடியல. ஆனால் துடிக்கிறான். அப்போ இவனுக்கு என்னென்னா, அவளை பார்க்காம பேசாமல் சாப்பிடாம தூங்காமல் இருந்து அவளையே நினச்சி நானா அப்படியே அப்போ வயிற்றில் அல்சர் வந்துச்சு அவனுக்கு. அல்சர்னால் அப்படியே எரிச்சல் உண்டாயிடுச்சு. எது சாப்பிட்டாலும் அவனுக்கு வந்து என்னென்னா அப்படியே கொஞ்சம் காரம் சாப்பிட்டா தாங்க முடியல. அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டான். வயிற்றெரிச்சலில். அந்த வயிறு எரியுதுன்னா அதான் அது உள்ள வயிற்றில் புண்ணு. அந்த அல்சரில் அவஸ்தைப்பட்டான். அப்போது என்ன பண்ணால் இப்படியே இருந்து காலம் என்னடா நம்மளை இப்படி அழகழிக்குதுன்னு சொல்லி. ஆனால் அவள் பேசணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னும்போது உடனே அந்த ராமாயண புஸ்தகத்தை அரண்ய காண்டத்தை படித்தான். அந்த விரக்ஷான்னு அப்படின்னு விஷயத்துக்கு போய் காடாக போய்
அந்த மரத்துக்கு போய் ராமர் வந்து ஏங்குறார் தெரியுமா? அந்த மரத்த கட்டிப்பிடிச்சுன்னு, "சீதே, சீதே, இது எங்கே இருக்க சீதே? நீ எங்கே இருக்க சீதே? சீதே, உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதே. நான் உயிரை விட்டுடுறேன். இந்த கோதாவரி நதியே நீ சீதை இருக்கிற இடத்த சொல்லு. நீ அந்த அப்போ அந்த வன தேவதைகளே நீங்கள் சீதை இருக்கிறத சொல்லுங்கள். மரமே நீ சீதையை பார்த்தியா? மட்டையே நீ சீதை பார்த்தியா? பில்வா மரமே நீ சீதையை பார்த்தியா? அந்த இங்குதி பரமச்சு அதுபோல் ஒன்று ஒன்றா ஒரு மரமாக போய் கேட்குறாரு இல்லையா? மரம் செடி கொடிகள்லாம் போய் கேட்குறாரு. நிலத்தை பூமி தேவி கேட்குறாரு, ஆகாசத்தை கேட்குறாரு, வன தேவதைகள் கேட்குறாரு. யாரும் கேட்குறாரு, யாரும் சொல்ல மாட்டிங்களா? என் சீதை எங்கே என்னால் சீதையை பிரிஞ்சு இருக்க முடியலையே அப்படின்னு வனம் கத்துவா. ஒரு வனத்தை, அதாவது ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு மட்டையே நீ சீதை பார்த்தியா? மரமே நீ சீதை பார்த்தியான்னு அப்படியே அலையிறாரு இல்லையா? அப்போ அழியும் போது என்னடா அது, பெருமாளுக்கு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே இந்த கதியா அப்படின்னு நினச்ச போது இவனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. திருப்பி நல்லா படித்தான். நிறைய பேர் அந்த கட்டத்தை படிக்க மாட்டாங்க. ஏன்னா சீதையை பிரிஞ்ச அது அமங்கலமான கட்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சத்தியமாக சொல்கிறேன், அந்த பையனுக்கு, அந்த காதலனுக்கு அதுதான் மங்களகரமான கட்டம். அந்த பெண்ணை பிரிஞ்சு ஏங்கினவனுக்கு மங்களகரமான கட்டம் அதுதான். அந்த அரண்ய காண்டத்தை படித்த பிறகு தான் அவனுக்கு ஒரு தெளிவு கிடச்சிது. ஆஹா, ஒரு பெண்ணுன்னா இவ்வளோ, ஒரு பெண் மேலே உள்ள ஆசையானது இப்படி அழகழிக்குமா? அதே மாதிரி எத்தனையோ காதலிச்சவங்களுக்கு தெரியும், அந்த பெண்ணானவள் அந்த காதலனை எப்படி அழகழிப்பான்ட்டு. நிறைய பேர் தெரியும், கண்டிப்பாக நிறைய பேர் இந்த அனுபவப்பட்டிருப்பாங்க. அந்த பெண்ணை பார்க்கணுன்னா அப்படியே என்னவோ தெய்வமே தரிசனம் கொடுத்த மாதிரி இருக்கும். அவளை பார்க்காம இருக்க முடியாது. அப்படியே சந்தோஷமாக இருக்கும், பூரிச்சு போயிருக்கும். அவங்கள 2 வார்த்தை பேசினா சந்தோஷமாக இருக்கும். அவள் காதலுக்கு ஓகே சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் அனுபவப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் அந்த பையனை பட்டிருக்கான். கடைசியில் என்ன ஆச்சு, அந்த அரண்ய காண்டத்தில் படிச்சுட்டு பெண்ணாசை இப்படி தான் அழகழிக்கும் அப்படின்றத அந்த கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டான். அப்போ ராமருக்கே இந்த நிலைன்னா அப்போ சாதாரண மனுஷர்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன இருக்குது? ஒரு பெண் மேலே ஆசை வச்சா இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ அவரால் நிம்மதியாகவே இருக்க முடியல. எவ்வளோ புலம்புறாரு. அந்த புலம்பெல்லாம் படித்தா அந்த புலம்பெல்லாம் இவனுக்கு வேதவாக்காகி போச்சு. இப்படிலாம் இவனும் புலம்பியிருக்கான். அவள் அழகாக இருப்பாளே, அவள் கண்ணம் அழகாக இருக்கும், அவள் உதடு அழகாக இருக்கும், அவன் முடி அழகாக இருக்கும், இப்படிலாம் அதெல்லாம் வர்ணிக்கிறார் இல்லையா? சீதையுடைய அழகெல்லாம் வர்ணிக்கிறார் இல்லையா? இது மாதிரிலாம் இவன் நினச்சி அந்த பெண்ணுடைய மேலே உள்ள மோகத்தினால எப்படி தவிக்கிறான் அந்த பெண் ஆசை. அந்த மன்மத தாபத்தினால எப்படி தவிக்கிறான். அந்த தவிப்பு அந்த ராமர் அனுபவிக்கிறார். அந்த ராமர் அந்த தவிப்பெல்லாம் அனுபவிக்கிறவனே இது எதுக்காக இது போல் பண்ணுறாருன்னா, உன்ன மாதிரி முட்டாளுக்கு தான் அப்படின்னு அவனே தன்னை சொல்லிக்கிறான். அந்த காதலனே சொல்லிக்கிறான், என்ன மாதிரி முட்டாளுங்கள்லாம் இது போல் இந்த அஞ்ஞானத்திலேருந்து, இந்த அறியாமலேருந்து வெளியே வர்றதுக்காக தான் பகவானே வந்து இப்படி நாடகம் நடிச்சிருக்கானா. இது நாடகம்னே தோணலை அவனுக்கு. இப்போ நான் சொல்கிறேன் நாடகம்னு, ஆனால் அவனுக்கு நாடகமே தோணலை, உண்மையிலே நினச்சான் அது. அப்போது ஒரு பெண்ணாசை இந்த அளவுக்கு அழகழிக்குமா, இப்படி நிம்மதியில். இப்போ என்னென்னா இவனுடைய முகத்தையே அவன் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்குது. ராமருடைய அந்த அழகழிப்பு பார்த்தா அதே ஃபீலிங்கையும் இவன் அனுபவிச்சிருக்கான், அதே கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கான், அதே தவிப்பில் அவன் துடிச்சிருக்கான். அந்த பெண்ணை தரிசனம் பண்ண முடியுமா, அந்த சீதையை பார்க்க முடியுமா? அப்போ சீதையை அவனை பார்த்துட்டேன், மரமே அவனை மரத்துக்கு பின்னாடி வளைஞ்சிருக்கேன், இந்த சீதையை பார்த்துட்டேன். கோதாவரி நதி, அப்போ போ லக்ஷ்மணா போ, கோதாவரி நதியில் எங்கன்னா போய் குளிக்க போயிருப்பான், உடனே போ அப்படின்ட்டு எப்படி அழகழிக்குமோ அது மாதிரி அந்த கட்டத்தை படிச்சுட்டு தான் அப்புறம் தான் சொல்கிறான், ராமா நீ எனக்காக கரெக்டாக நான் ராமாயணத்தை சும்மா நடுவில் திறந்து பார்த்த உடனே இந்த அரண்ய காண்ட கட்டம், இந்த அரண்ய காண்டத்தில் இந்த விஷயம் எப்படி வெளியே வரும், இவன் ஆறுதலுக்காக. அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்ற மாதிரி இவனுடைய பலவீனத்தை எப்படி பார்க்கணும், தன்னுடைய பலவீனத்தை தான் எப்படி பலவீனத்தை அனுபவிச்சுன்றது காண்பிச்சு இவனுடைய பலவீனத்தை பார்க்கணும். அப்போ தான் ஓஹோ, அதுதான் இப்போ பலம். இப்போ பலவீனத்தை, ராமனுடைய பலவீனத்தை படிச்சனால இவனுக்கு பலமாகி போச்சு. இனிமேல்ட்டு அவளை நான் திரும்பி பார்க்க மாட்டேன், நீயா சேர்த்து வைக்காமல் நீயா பேச வைக்காமல் நான் அவள் பேச மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டான். அந்த ராமாயணத்து மேலே சத்தியம் பண்ணிட்டான். ராமன் சத்தியம் பண்ணு அதோட அவங்கள பேசுறதே இல்லை. இன்றைக்கி நான் சொல்கிறேன் 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஆனால் இன்றைக்கி வந்து 25 வருஷம் இல்லை, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு மேலே இருக்கும் நடந்த விஷயம். இன்றைக்கி அவன் நல்ல குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக இருக்கான். இவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அவளும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, கடைசி வரைக்கும் இவனும் பேசலை, அவளும் பேசலை. அவள் இருந்துடுவா, பெண் இருந்துடுவா உறுதியாக. இவன் இருக்கிறது கஷ்டம் இல்லையா, ஆனால் இருந்துட்டான். எப்படின்னா ராமருடைய அனுகிரகத்தினால, ராமாயணத்தினால.
இதெல்லாம் நடந்த விஷயம் சத்தியமாக. அதனால் பகவான் ஒருத்தனை மாற்றணும்னு நினச்சா என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது. எல்லாத்தையும் பகவானால் செய்ய முடியும். அதுதான் ராமாயணம். எப்படி ஒரு பெண்ணாசையானது அலைகழிக்கும் என்பதுக்காக தான் இந்த கதை சொன்னேன். அப்போ ராமாயணம் படித்தான். அப்புறம் அவன் என்ன பண்ணான்னா, அதுவும் இப்போ ராமாயணம் படிக்கப்படி ராமருடைய கதைகளை நிறைய படிக்க ஆரம்பித்தான். ராமாயண கதைகளை நிறைய படிச்சுன்னா அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் ராமர் வந்து சீதையை கல்யாணம் பண்ணிக்கல இல்லையா. அப்போது சீதையே சொல்கிற அத்ரி மகரிஷி அனுசூய ஆசிரமத்தில் போனால் அந்த சீதை அம்மாவை சொல்கிறாங்க என்னென்னா, இது போல் வந்து வில்லை உடைச்சிட்டாரு, சிவதனுசம் முடிச்சிட்டார், ஆனால் கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் ஜனக மகாராஜே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து என்னை கைப்பிடிச்சு கொடுத்துக்கு பாணி கிரகணம் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தார். விஸ்வாமித்திரனும் சம்மதிச்சார். ஆனால் ராமருக்குன்னு பார்த்தா ஒரு தனி தர்மம் இருக்குது இல்லையா. அவர் என்ன பண்ணார், இல்லை தசரதர் அப்பா அம்மா வந்த பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு உறுதியாக இருந்தாராம். அது சீதை வாக்கால் சொல்கிறேன். வால்மீகி சொல்ல மறந்தது ஆரம்பத்தில், கல்யாண டைமில் சொல்ல மறந்துட்டேன். இங்கே அத்ரி மகரிஷி ஆசிரமத்தில் சீதை ஞாபகப்படுத்தி சொல்கிறான் அந்த அம்மா. சொன்னோன்னே அப்படி இருந்தார் அவர். என்ன ஒன்று கல்யாணம் பண்ணி அவ்வளோ அழகு சீதை, ஆனால் அழகை பார்த்து அவர் மயங்கலை. ஆனால் அப்பா அம்மா பேச்சு கட்டுப்பட்டார் ராமர் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இந்த விஷயத்தை புருஷனுடைய பெருமையை பேசுகிறான். அதான் ஒரு பதிவரத்துக்கு அழகு. அப்போ ராமாயணம் பூரா அப்புறமா அவன் படிக்க ஆரம்பித்து அந்த ராமாயணத்தில் ரொம்ப ஈர்ப்பு. அந்த ராமாயணத்தையே போய் உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தான். எப்படி பாருங்கள், இவன் பரம லௌகிகவாதியாக இருந்த இவன் ஏதோ ராமாயண புஸ்தகம் எதாச்சியாக வாங்கி வச்சுருந்தான். அந்த ராமாயண புஸ்தகத்தில் இவனுடைய காதலில் வந்து மறக்கவே முடியல அந்த பெண்ணை. யார் அந்த பெண்ணை, இந்த காதலான மறக்கவே முடியல. ஆனால் கடைசியில் அந்த பெண்ணை எப்படி மறந்தான் பாருங்க. மறந்தானா, நினச்சா கூட நினைப்பு வரல. ஏன்னா ஃபுல்லாக ராமாயணத்தில் முழுகிட்டான். அந்த சீதாராமனுடைய காதலை நினச்சான், அவ்வளோதான், இவனுடைய காதல் மறந்துச்சு. சீதாராமனுடைய காதலை மறந்த உடனே இவனுடைய காதல் மறந்தே போச்சு. அப்புறமா இவன் என்ன பண்ணான், அந்த பெண்ணை திரும்பி கூட பார்க்கறதில்ல. அனவரதம் ராமாயணம், அந்த ராமாயணத்தை நல்லா படிச்சுட்டு அவனுக்கு சம்ஸ்கிருதம்லாம் ரொம்ப தெரியாது, வெறும் தமிழ் தான் தெரியும். அந்த தமிழ்லேயே நல்லா படிச்சுட்டு அது பிறகு வந்து அருள் ஜோதி ஆசிரமம் ஒரு இடம் இருக்குது, திருவிக்கா நகரில் இருக்குது, கெனடிஸ்கர். அங்கே போய் உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தான். அங்கே போய் ராமாயணம் உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தான். அந்த ராமாயணம் தமிழ்லேயே உபன்யாசம் பண்ணான். ஸ்லோகம்லாம் தியான ஸ்லோகம் சொல்லிட்டு உடனே தமிழ்லேயே உபன்யாசம் பண்ணி, அப்போது இவன் சொல்கிற இந்த ராமாயணத்தை அனுபவித்து சொல்கிறான் இல்லையா, ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவித்து அந்த ராமாயணத்தில் முழுகிட்டான் இல்லையா. அந்த ராமாயண கதையை இவன் வந்து சொல்கிறத அந்த மடாதிபதி சதீஷ்னு ஒருத்தர் இருக்கார், அந்த மடாதிபதியை கேட்டு ஆனந்தப்பட்டார். அவர் சதீஷ் அடிகள், அவர் பேர் சதீஷ் அடிகள். அவர் அந்த கனடி ஸ்கொயரில் அருள் ஜோதி ஆசிரமம் வச்சுருக்கார். வள்ளலாருடைய பக்தர் தான் அவர். இவன் சொல்கிற ராமாயணத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டு ஆனந்தப்பட்டு திருப்பி சொல்லு, அந்த ராமாயணத்தை இன்னும் சொல்லுன்னு கேட்டுன்னே இருக்கார் அவர் பாட்டுக்கு. இவன் என்ன பண்ணால் டெய்லி போய் அங்கே ராமாயணம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ராமாயணம் சொல்லி ஆரம்பித்து அங்கே பட்டாபிஷேகம் முடிச்சிட்டான் அவன். அந்த அளவுக்கு ராமாயணத்தில் அத்துப்படி. அப்போது திருப்பி ராமாயணமே சொல்லுன்றார் அவர், அந்த மடாதிபதிகள். இவன் சொல்கிற ராமாயணம் தேன் மாதிரி இனிக்குது அவருக்கு. அப்படி இவன் வந்து ஒரு பெண்ணிடத்தில் ஆசை வச்சா இந்த நிலைமை தான் அப்படின்றதுலேருந்து வந்தவன் இவன். காதலில் தோல்வி அடைஞ்சு வாழ்க்கையில் ஜெயித்தான், பக்தியில் ஜெயித்தான். அப்போ அதுக்கு அப்புறமா தான் அவன் என்ன பண்ணால் பாகவதம் படிக்க ஆரம்பித்தான். பாகவதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த சுகம் வசத்தியா அந்த சுகம் வசத்தியான்னு கேட்டால், இந்த கதை கேட்குறது அதுவாது அழகழிக்கும். இது காதலோ பெண்ணாசையோ மற்ற பொருளாசையோ கூட சரி, பணத்தாசையோ எல்லாமே அழகழிக்கும். ஆனால் பாகவதமோ ராமாயணமோ சுகமளிக்கும். இது வந்து இதில் ருச்சி வந்து ஏற்பட்டு ஆரம்பிச்சிச்சுன்னா, ருச்சி அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டானா இவன், அவள் தான் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு பயங்கரமான அவள் வெறி ஆகிடும். அப்புறமா ஈஸியாக மறந்துடுவான் அவளை. எந்த பெண்ணை காதலிச்சானோ அந்த பெண்ணை ஈஸியாக மறக்க முடிஞ்சுது அவனால். மறுபடியும் ஃபுல்லாக நல்ல கல்யாணம், இவனும் நல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஒரு சந்தோஷமாக இருக்கிறான். இவன் ஒரு சிறந்த பாகவதன் ஆகிட்டான். அந்த பெண்ணானவள் யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் வழிபட. ஏன்னா இறைவன் போட்ட முடிச்சு பாருங்கள், சேர்த்து வைக்கல. ஆனால் ராமரத்தில் கோபிச்சிக்கல. ராமர் வந்து ஏதோ ஒரு நன்மைக்காக தான் அந்த பெண்ணை
பிரித்து வச்சார் அப்படின்னு நினச்சிட்டு என் ராமாயணத்தையே மறுபடியும் உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தான். வெளியெலாம் போய் கோயிலெலாம் போய் உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தான். பாகவதம் படிக்க ஆரம்பித்தான். பாகவதத்தில் ஸ்லோகமாக படிக்க ஆரம்பித்தான். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பாகவதத்துலேயே ரொம்ப ஈர்ப்பு அவனுக்கு. அப்படி பகவத் பக்தியில் மெய் மறந்து போய் அந்த கதைகளை பேசுறதுலேயே ருச்சியை வளர்த்துண்டு அவன் ஒரு 4 பசங்களை கூப்பிட்டு வச்சுன்னு அவங்களுக்கெல்லாம் போய் கதை சொல்கிறது, அப்படி வெளியில் போய் கதை சொல்கிறது. அந்த கதை சொல்கிறதுல அவனுக்கு ரொம்ப ருச்சி. அவனுக்கு கதையில் தான், அந்த கதையில் தான் நாட்டம். நாம சங்கீதத்துக்கு கூட அவ்வளோ நாட்டம் கிடையாது, கதையில் தான் ரொம்ப நாட்டம். ஏன்னா அந்த கதை தான் நான் வாழ்க்கையை மாற்றுச்சு. அப்போ அந்த பெண்ணாசை விட வச்சுது. அப்புறம் தொடர்ந்து அந்த கதைகள்லேயே வள அப்புறம் ஒரு சமயத்தில் அவனுக்கே ஒரு வார்த்தை தோணுச்சு, என்னென்ன நம்ம சம்பாதிக்காமல் முட்டாள்தனமாக வெறும் கதைகளை பேசியிருந்தால் என்ன வரும், இது முட்டாள்தனமானு கூட அவனுக்கு தோணுச்சு. கண்டிப்பாக அவள் முட்டாள்தனமானு தோணும்போது தான் மறுபடியும் அலகழிக்கப்பட்டான். சில விஷயங்களில் கோபத்தில், சில விஷயத்தில் ஆசைகள் அலகழிக்கப்பட்டான். அப்புறமா அலகழிக்கப்பட்டு மறுபடியும் பாகவத் ராமாயணத்துக்கு வந்து தெளிவடைஞ்சான். இதான் நடந்த விஷயம். அவன் தொடர்ந்து இப்போ பாகவத ராமாயணத்துலேயே இதை விட்டால் நம்மளுக்கு வெளியே ஆசைகள் அலகழிக்கும், நிச்சயமாக நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு தெளிவு பெற்று அந்த பாகவத ராமாயணத்தில் உள்ள ருச்சி, அந்த கதையில் உள்ள ருச்சியானது மற்ற ருச்சிகள்லாம் அடியோடு போகிறது. அதாவது நாரதருக்கு சொல்கிறார் இல்லையா, அசிரிபாக்க பகவான் என்னை காண வேண்டும் என்ற ஆசையினால் மற்ற இச்சைகள்லாம் நீ விட்டுடுவாய் அப்படின்னு. உண்மையிலேயே அது நடந்த விஷயம். மற்ற ஆசைகளை அவன் விட்டுட்டான். அவன் பாட்டுக்கு சந்தோஷமாக வாழ்ந்தான். இந்த பாகவத ராமாயணம் அந்த மாயிலிருந்து, அந்த பெரிய மாயிலிருந்து இவனை விடுவித்தது. நடந்த விஷயம் இது. அதுக்கப்புறம் பாகவதத்தில் ஒரு ருச்சி, கிருஷ்ண கதைகளை பேசுறதுல ஒரு ருச்சி. ஆஹா, கிருஷ்ண கோவத்தனை உத்தாரணம் பண்ணான், காளைய நர்த்தனம் பண்ணான், வாமன அவதாரம், நரசிம்ம அவதாரம், அதெல்லாம் கேட்கும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை பற்றி திருப்பி படிக்கணும், அதில் உள்ள நுணுக்கங்கள்லாம் படிக்கணும், அதில் உள்ள தர்மங்களை படிக்கணும். அதில் ஈர்ப்பு வந்துடுச்சு இவனுக்கு. இந்த மேல்முகமாக இவனுக்கு ஆசை உண்டானவனே இந்த கீழ்முகமான பெண் ஆசை அறவே அற்று போய்விட்டது. அவளை பார்க்காம கூட இவனால் இருக்க முடியும், அவளை திரும்பி பார்க்காம அவளை பேசாம கூட இவனால் இருக்க முடியும், எல்லாமே இருக்க முடியும். ஏன்னா இவன் பாகவதத்தில் இருக்கான். என்னென்னா பாகவதத்தை தான் இப்போ விட்டு இருக்க முடியல அவனால், ராமாயணத்தை தான் விட்டு இருக்க முடியல. அப்போ அந்த ராமாயணம் அரண்ய காண்டம் தான் அந்த மைனஸை தான் அவன் வாழ்க்கையை மாற்றுச்சு. நடந்த விஷயம் இது. சரி, அதனால் ஈஸி பெண்ணாசையோ மண்ணாசையோ வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. யாருன்னா பாகவதம் படிக்காதவங்களுக்கு தான், ராமாயணம் படிக்காதவங்களுக்கு தான் இதெல்லாம் பெரிய கஷ்டம். அவனுக்கு நரக வாழ்க்கை, எல்லா துன்பங்களும் மறக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ராமாயணத்தையும் பாகவதத்தையும் அவன் எளிமையாக கண்டவன் சொல்கிறதுலாம் கேட்கக்கூடாது. இதில் தர்மம் தெரிஞ்சுக்கணும், அதான் முக்கியம். சில பேர் தத்துவார்த்தமாக தெரிஞ்சுக்கணும், அதான் முக்கியம். தேவையில்லைன்ற வெறும் கதையை தெரிஞ்சுக்க போதும். ராமாயணம் வெறும் கதை தெரியுமா, அந்த கதையை படிங்க, அந்த கதையில் உள்ள விஷயங்களை புரிஞ்சுங்க. உன் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் எல்லா மாயிலேருந்து விடுபட்டுருவீங்க. கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த பாகவதம் கூட சரி, அதில் நிறைய தத்துவார்த்தம் இருக்கும். நீ தத்துவார்த்தத்தை தள்ளிவிடுங்க, வெறும் கதை மட்டும் படிங்க. அந்த கிருஷ்ண கதையில் உள்ள ருச்சி வெறும் கதை மட்டும். இந்த தத்துவார்த்தம்லாம் வேணாம். ரொம்ப தத்துவார்த்தத்தில் போனால் இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். ஆத்ம தத்துவம் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தத்துவார்த்தத்தில் போகாமல் வெறும் கதையை மட்டும் படித்தாலே அது இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். அந்த கதையை மட்டும் படித்து நான் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு தத்துவார்த்தனுடைய அர்த்தம் பக்தியோடு சேர்ந்த ஞானம் வந்து ரொம்ப சுவைக்கும். ஆனால் பக்தி இல்லாத வரட்டு வேதாந்தம் ஞானமானது சுவைக்காது, நம்மளுக்கு மண்டை குழப்பத்தை உண்டாகும். துன்பத்தில் ரிலீஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் அது ருச்சி இருக்காது அதில். ஆனால் பக்தியில், கிருஷ்ண பக்தியில் ருச்சி உண்டாகும். கிருஷ்ணன் பக்தர்களை எப்படி காப்பாற்றுறாண்டோ, ராமர் எப்படி பக்தர்களை காப்பாற்றுறாரு. வெறும் கதை மட்டும் படித்தாலே போதும். கதையில் ருச்சியை வளர்த்துட்டாலே மற்ற ருச்சிலாம் அற்று போய்விடும். அனுபவத்தோடு அவன் அந்த பையன் அனுபவத்தோடு பாகவதத்தை படித்தான், ராமாயணத்தை படித்தான், அனுபவத்தோடு சொல்கிறான் அவன். அதுதான் உண்மை, நடந்த விஷயம். ராம. அவனால் இப்போ எந்த மாயையும் ஜெயிக்க முடியும். அதுதான் ஒரு. அப்போது எது மாற்றுச்சுன்னா, இதே மாதிரி பெண்ணாசையினால் ராமர் என்ன பண்ணார்? இப்போது பெண்ணாசைனால் அலகழிக்கப்பட்டு பாகவத்தில் பார்த்தா புரூரவஸ் கதை இருக்குது, யயாதி சக்கரவர்த்தி கதை, பெண்ணாசைனால் அலகழிக்கப்பட்டு பெண்ணாசைனால் கெட்டு போன அஜாமலன் கதை இருக்குது, நிறைய பேர் துந்துகாரி கதை இருக்குது, வேசிய சங்கத்தில். அது பாகவத மகாத்மியம் தான் அதில் இருக்குது. அதுமாதிரி வேசிய சங்கம் அதில் சரி, நல்ல பெண்ணாகவே இருந்தாலும் சரி அவன் அலகழிக்கப்படுவா அப்படின்றது எத்தனையோ கதை மூலமாக பாகவதத்தில் சொல்லியிருந்தா கூட. ஆனால் ராமாயணத்தில் பார்த்தா ஒரே கதை தான், ராமர் கதை மட்டும்தான் இருக்கும். அந்த சில கிளக்கதைகள் இருக்கும், ஆனால் அது ரொம்ப முக்கியத்துவம் பெறாது. ராமர் கதை தான் முக்கியத்துவம் பெறாங்க ராமாயணத்தில் பார்த்தா. ஆனால் எத்தனையோ வைராக்கியத்தை, எத்தனையோ பெண் ஆசையினால் கெட்டு போனான்னு
பாகவத்தில் எத்தனையோ கதைகள் சொல்லியிருந்தா கூட, ஆனால் ராமாயணத்தில் பார்த்தா பெண்ணாசலம் கெட்டு போனது ராமர் தான். அதே சமயம் பெண்ணாசல் கெட்டு போனால் காமுகன் ராவணன். அது ராவணன் கதையிலே காதல் கதையிலே சேர்க்கக்கூடாது. அவன் காமுகன் அவன், அது வேறு விஷயம். ஆனால் காதலில் அடிப்பட்டவர் ராமச்சந்திரமூர்த்தி. ஒரு பெண்ணினால் காதலில் ஏங்கி கஷ்டப்பட்டு இந்த ஒரு கதையே அவன் வாழ்க்கையை திருத்துச்சு. இந்த ஒரு கதை போதும். அவன் பெண்ணால் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர், இந்த புரவசுக்கு நிறைய கதை பாகவத்தில் இருந்தாலும் இந்த ஒரு கதை போதும். பெண்ணால் கஷ்டப்பட்ட ராமருடைய கதை மட்டும் போதும். அவன் வாழ்க்கையை அதுதான் மாற்றுச்சு. அவர் அலகழிக்கப்பட்டது, காடு காடாக தெரிஞ்சது, எப்படி புலம்புனாருன்னு அதே மாதிரி அவன் புலம்பிருக்கான். அந்த பெண்ணை நினச்சி ஏங்கியிருக்கான். அப்படிலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதெல்லாம். அப்போ அந்த ராமாயணம் தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு. அந்த பெண்ணாசை விட வச்சுது. அவன் காதல் தோல்வியிலேருந்து அவன் காதலில் தோல்வி அடைஞ்சான். ஆனால் பாகவத்தில் பக்தியில் வெற்றி அடைஞ்சான். ராமருடைய குணத்தில் அப்புறமா அனவரதும் ராமநாமா சொல்லிண்டு ராமருடைய குணத்தில் ஈடுபட்டுண்டு சிறு பேர் ராமாயணம் படிச்சுட்டு அதுலேயே ஆனந்தப்பட்டு தான் நடந்த விஷயம் அது. அதே மாதிரி அப்புறம் பாகவத்தில் ஈர்ப்பு, பாகவத கதைகளில் சுவைக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறமா இனிமேல் கீழ்த்தரமான ஆசைகள் வருமான இது எப்போ விடுறானோ அப்போ தான் இந்த கலிபுருஷன் தப்பான ஆசைகள் உண்டு பண்ணுவான், டென்ஷன் உண்டு பண்ணுவான், அடிக்கடிக்கும். ஆனால் பாகவத்திலே மூழ்கிட்டா, ராமாயணத்திலே மூழ்கிட்டா, இது தவிர வேறு எதுவும் எந்த உலகம் தெரியாது அப்படின்னு இருந்துட்டா இதுவே அவனை காப்பாற்றும். இதுதான் சத்தியம். ராம 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 ராம. இதில் அவ்வளோ தேன் இருக்குது, அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. அதுதான் விஷயம். ராம 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 ராம.